Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியினரிடையே உட்கட்சி பூசல் வெடித்திருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியினரிடையே உட்கட்சி பூசல் வெடித்திருக்கிறது. சிட்டிங் எம்எல்ஏயாக இருக்கும் தாரகை கத்பட்டுக்கு மீண்டும் விளவங்கோடு தொகுதியை ஒதுக்கக்கூடாது என போஸ்டர்கள் ஓட்டப்பட்டிருந்த நிலையில் தற்போது கன்னியாகுமரியில் காங்கிரஸ் கட்சியினரிடையே உட்கட்சி பூசல் எழுந்திருக்கிறது. எம்எல்ஏ தாரகை கத்பட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்த காங்கிரஸ் நிர்வாகி தேவசகாய மீது தாரகை கத்பட் ஆதரவாளர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர். குழித்துறை தபால் நிலைய சந்திப்பில் காங்கிரஸ் நிர்வாகி தேவசகாய மீது எம்எல்ஏ ஆதரவாளர்கள் தாக்குதல் நடத்திய வீடியோவும் வெளியாகியிருக்கிறது. விளவங்கோடு தொகுதியை சேர்ந்த ஒருவருக்கே இந்த முறை தொகுதியை ஒதுக்க வேண்டும் என போஸ்டர் ஒட்டிய காங்கிரஸ் நிர்வாகி மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியினரிடையே உட்கட்சி பூசல் வெடித்திருக்கிறது. சிட்டிங் எம்எல்ஏயாக இருக்கும் தாரகை கத்பட்டுக்கு மீண்டும் விளவங்கோடு தொகுதியை ஒதுக்கக்கூடாது என போஸ்டர்கள் ஓட்டப்பட்ட நிலையில் இந்த உட்கட்சி பூசல் வெடித்திருக்கிறது. எம்எல்ஏ தாரகை கத்பட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்த காங்கிரஸ் நிர்வாகி தேவசகாயம் மீது தாரகை கத்பட் ஆதரவாளர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். குழித்துறை தபால் நிலைய சந்திப்பில் காங்கிரஸ் நிர்வாகி தேவசகாயம் மீது எம்எல்ஏ ஆதரவாளர்கள் தாக்குதல் நடத்திய வீடியோ வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருள்குமார் வழங்க கேட்கலாம். அருள்குமார், என்ன நடந்தது? எதற்காக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது? விவரம். வணக்கம் ராகப்பிரியா. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தமிழக கேரள எல்லை பகுதியான 233வது சட்டமன்ற தொகுதி விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியாகும். இந்த தொகுதி கம்யூனிஸ்ட் கட்சி கோட்டையாக இருந்து வந்தது. கடந்த 15 வருடங்களுக்கு முன்பு காங்கிரஸ், திமுக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சி இடையே நடந்த தொகுதி பங்கீட்டில் அந்த கம்யூனிஸ்டிடமிருந்து காங்கிரஸ் கட்சி அந்த தொகுதியை தட்டி பறித்தது. அப்போது விஜயதரணி அந்த தொகுதியில் காங்கிரஸ் சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். தொடர்ந்து 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அவர் காங்கிரஸ் கட்சியில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து பாஜகவில் இணைந்தார். அதைத் தொடர்ந்து வந்த இடைத்தேர்தலில் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் தாரகை கத்பட் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அன்று பாராளுமன்ற தேர்தலோடு இடைத்தேர்தல் நடைபெற்றது. அப்போது அதிமுக சார்பில் பாராளுமன்ற வேட்பாளராக மீனவ சமூகத்தை சேர்ந்த ஒருவர் களமிறக்கப்பட்டார். அப்போது காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்திற்கு மீனவர் வாக்கு வங்கி குறையக்கூடாது என்ற நோக்கில் அந்த விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியை பொறுத்த அளவில் கடற்கரை பகுதி கிடையாது. ஆனாலும் அந்த 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 நேரத்தில் பாராளுமன்ற வேட்பாளராக போட்டியிட்ட விஜய் வசந்த் அவர்களுக்கு மீனவ சமுதாயத்தை சார்ந்த வாக்குகள் குறையக்கூடாது, அதுபோன்று மீனவ சமுதாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்ற காரணத்தை முன்வைத்து அப்போது தாரகை கத்பட் மீனவ சமுதாயத்தை சார்ந்த அவருக்கு கேரள பிஷப் உட்பட பல்வேறு மேலிட காங்கிரஸ் கட்சியின் கோட்டாவில் அவர்கள் சிபாரிசின் பேரில் அப்போது வாய்ப்பு வழங்கப்பட்டது. அவர் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக தற்போது இருந்து வருகிறார். தொகுதியில் தற்போது பொறுத்த அளவில் அப்போதே அவர் வேட்பாளராக கடந்த சட்டமன்ற தேர்தலில் அறிவிக்கப்பட்ட அந்த நேரத்திலேயே காங்கிரஸ் கட்சிக்காக உழைத்த மூத்த காங்கிரஸ் கட்சியினர், அது வந்து இளம் தலைமுறையை சார்ந்த காங்கிரஸ் கட்சியினர் தொகுதிக்காக உழைத்தவர்களுக்கு சீட்டு வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து அவர்கள் அப்போதே பல அதிருப்திகள் இருந்து வந்தனர். இந்த சூழ்நிலையில் தற்போது சட்டமன்ற தேர்தல் 2016 சட்டமன்ற தேர்தலில் 2026 சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு வாய்ப்பு வழங்கக்கூடாது, அந்த தொகுதியை சார்ந்த ஒருவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். அதாவது தாரகை கத்பட்டை பொறுத்த அளவு அவர் நாகர்கோவில், அவரது சொந்த ஊர் நாகர்கோவில் அவரது இல்லம் இருக்கிறது. ஆதலால் அவருக்கு அந்த வாய்ப்பை வழங்கக்கூடாது, தொகுதியை சார்ந்த ஒருவருக்கு வழங்கப்பட வேண்டும். அதுபோன்று தாரகை கத்பட்டை பொறுத்த அளவில் தொகுதி மக்களுக்கோ கட்சியினருக்கோ எந்த நன்மையும் செய்யவில்லை. ஆகவே தொகுதியை சார்ந்த ஒரு நபருக்கு இந்த வாய்ப்பை வழங்கப்பட வேண்டும் என்று போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருந்தது. இன்று காலை இந்த தொகுதி முழுவதும் இந்த போஸ்டர்கள் காணப்பட்டது. இந்த சூழ்நிலையை பொறுத்தளவில் இந்த போஸ்டரை ஒட்டிய தேவசகாயம், இவர் காங்கிரஸில் சேவாதள மாநில செயலாளராக இருந்து வருகிறார். அவர்தான் இந்த போஸ்டரை தொகுதி முழுவதும் ஒட்டியிருந்தார். இவர் குளித்துறை தபால் நிலைய சந்திப்பு பகுதியில் வந்தபோது
சட்டமன்ற உறுப்பினர் தாரகை கட்பட்டின் ஆதரவாளர்கள் திடீரென அவரை சூழ்ந்து கொண்டு தாக்கினார்கள். தாக்கிய போது அவர் அங்கிருந்து தப்பித்து ஒரு கடைக்குள் சென்றார். அங்கும் சென்று அவரை தாக்குதல் நடத்தினார்கள். அது சம்பந்தமான வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. இந்த தொகுதியை பொறுத்தளவில், விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவில் காங்கிரஸ் கட்சியின் உட்கட்சி பூசல் காரணமாக தற்போது அங்கு ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. தாக்குதலில் காயமடைந்தவர் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்து களியக்காவலை போலீசார் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்து உள்ளார். விவரங்களுக்கு நன்றி அருள்குமார். எதிர்ப்பு போஸ்டர் ஒட்டியவர் மீது தாக்குதல் நடத்தும் காட்சிகளை தற்போது பார்க்கலாம். சரி போங்க கடையில நீ பேசி கிளியர் பண்ணு. மேல போய் காணு. போஸ்ட் அடிச்சு இன்னொரு போஸ்ட் காண அங்க